கடந்த 4 நாட்களுக்கு முன்னதாக டெல்லி பயணம் மேற்கொண்ட அண்ணாமலை தனது ராஜினாமா முடிவை தலைமையிடம் அறிவித்து அதற்கான கடிதத்தை வழங்க இருப்பதாக சொல்லப்பட்டது. ஏற்கனவே வழங்கிவிட்டார் என்றும், இருந்தாலும் இது குறித்து மீண்டும் ஆலோசித்து நல்ல முடிவை எடுக்குமாறு அவரிடம் அறிவுறுத்தியிருந்ததாகவும் தகவல்கள் வெளியான நிலையில் தற்போது அவரது ராஜினாமாவை பாஜக தலைமை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், விவரங்கள். தமிழக பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலையினுடைய ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டதாக அகில இந்திய தலைமை அறிவித்திருக்கிறது. குறிப்பாக அகில இந்திய தலைமை வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த செய்தி குறிப்பில் த நேஷனல் பிரசிடென்ட் ஆஃப் பாரதிய ஜனதா பார்ட்டி ஆனரபிள் ஸ்ரீ நிதின் நவீன் ஹஸ் அக்செப்டட் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். த ரெகனைசேஷன் ஆஃப் த தமிழ்நாடு எக்ஸ் ஸ்டேட் பிரசிடென்ட் அண்ணாமலை என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதன் மூலமாக அண்ணாமலை அபிஷியலாக தமிழக பாஜகவிலிருந்து, குறிப்பாக பாஜகவிலிருந்து விலகக்கூடிய அந்த செயலை நம்மால் பார்க்க முடிகிறது. தமிழக பாஜக தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலை கடந்த 2025 ஏப்ரல் நீக்கப்பட்டார். தனக்கு மத்திய அமைச்சர் அல்லது கட்சியில் தேசிய அளவிலான பொறுப்பு வழங்கப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டிருந்தார். தனக்கு முக்கியத்துவம் வாய்ந்த பதவி தராததால் அதனால் அண்ணாமலை தொடர்ச்சியாக அதிருப்தியில் இருந்த சூழ்நிலையில் அவரது தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பித்து 2 ஆண்டுகளில் விஜய் அவர்கள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழக அரசியலில் ஒரு புதிய பாதையில் பயணிக்க அண்ணாமலை முடிவு செய்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அவர் தேசிய தலைவர்களை சந்தித்திருந்தார். குறிப்பாக பிரதமர், அதே போல மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, நிதின் நவீன் அது உள்ளிட்ட மூத்த தலைவர்களை சந்தித்து தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்திருந்தார். தன்னுடைய ராஜினாமா கடிதத்தின் வாயிலாக அவர் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தார். தமிழக பாஜகவில் தனக்கு ஏற்பட்ட அவமானங்கள், தன்னை குறித்து மூத்த தலைவர்கள் தொடர்ச்சியாக தெரிவித்து வந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் அவர் பதிலளிக்கும் வகையில் அவர் தேசிய தலைமையிடம் அந்த கடிதத்தை கொடுத்திருந்தார். கிட்டத்தட்ட 3 நாட்களாக அவர் டெல்லியில் முகாமிட்டு பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக தெரிகிறது. அண்ணாமலை ஒரு புதிய இயக்கத்தை தொடங்க போகிறார் என்ற செய்திகள் வலம் வந்த நிலையில்தான் அவர் அந்த தன் ராஜினாமா கடிதத்தை கொடுத்திருக்கிறார். குறிப்பாக இன்று பகல் 12 மணி அளவில் அவர் சமூக வலைதளங்கள் வாயிலாக அவருடைய ஆதரவாளர்களிடம் உரையாற்ற இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக சரவணன், அவர் 2026 சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலைக்கான வாய்ப்பு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. குறிப்பாக கடையநல்லூர் அல்லது கிணத்துக்கடவு உள்ளிட்ட கவுண்டம்பாளையம் அல்லது சிங்காநல்லூர் ஆகிய 2 தொகுதிகளில் ஏதாவது ஒரு தொகுதி அவருக்கு ஒதுக்கப்படும் என்று எதிர்பார்த்திருந்தார். ஆனால் அந்த தொகுதிகள் ஒதுக்கப்படவில்லை, தனக்கு உரிய முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை என்று அவர் தொடர்ச்சியாக பாஜகவில் அதிருப்தியில் இருந்த நிலையில்தான் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை அவர் அளித்திருக்கிறார். அவரை சமாதானம் பண்ணக்கூடிய முயற்சிகளில் தொடர்ச்சியாக தேசிய தலைமை என்பது ஈடுபட்டிருந்தது. ஆனால் அதற்கு இடம் அளிக்காத வகையில் அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்த நிலையில் தற்பொழுது அவருடைய ராஜினாமா கடிதத்தை தேசிய தலைவராக இருக்கக்கூடிய நிதின் நவீன் ஏற்றுக்கொண்டதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது. சரவணன், ராஜேஷ், அடுத்த கட்டமாக அண்ணாமலை நடவடிக்கை என்னவாக இருக்கும்? எப்போது தமிழகம் திரும்புகிறார்? 12 மணிக்கு சமூக வலைதளங்கள் மூலமாக சந்தித்து உரையாடுவதாக தெரிவித்திருந்தார். அதற்கு முன்னதாக எதுவும் அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு இருக்கிறதா? இல்ல, நிச்சயமாக ஏன் இந்த முடிவு அவர் எடுத்தார் என்பதை தன்னுடைய சமூக வலைதளங்கள் வாயிலாக 12 மணி அளவில் ஆதரவாளர்கள் மற்றும் தமிழக மக்களுக்கு உரையாற்றக்கூடிய வகையில் அவருடைய சந்திப்புகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்றைய தினத்திலே அவர் புதிய கட்சி தொடர்பாக, புதிய இயக்கம் தொடர்பான அறிவிப்பை வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில்தான் இன்று பகல் 12 மணி அளவில் அவர் தனது சமூக வலைதளங்கள் வாயிலாக அந்த அறிவிப்பை வெளியிட இருக்கிறார். தன்னுடைய இந்த முடிவுக்கு என்ன காரணம், ஏன் இந்த முடிவை அவர் எடுத்தார் என்பது குறித்ததான அந்த வெளிப்படுத்துதலை அவர் வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தொடர்ச்சியாக அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்கள் பல்வேறு இயக்கங்களை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது. குறிப்பாக அதிமுக, திமுக உள்ளிட்ட பல கட்சிகளிலிருந்து, பாஜக உள்ளிட்ட பல கட்சிகளிலிருந்து தமிழக வெற்றி கழகத்தில் தொடர்ச்சியாக பலர் இணைந்து வந்த நிலையில் அண்ணாமலை புதிய கட்சி தொடங்க போகிறார் என்ற யூகமான ஒரு செய்திகள் வெளிவந்த நிலையில் பலர் அதற்கான காத்திருப்பாக இருக்குவதாக பல தகவல்கள் எல்லாம் வெளியாகி இருந்தது. அந்த வகையில் அண்ணாமலை புதிய கட்சி தொடங்குவதற்கான அந்த எதிர்பார்ப்புகள் என்பது மிகவும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அண்ணாமலை என்ன மாதிரியான அறிவிப்புகளை வெளியிட போகிறார் என்பது நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். சரவணன், ராஜேஷ், அண்ணாமலையை பொறுத்தவரை, பாஜகவை பொறுத்தவரை தமிழகத்தில் பாஜக ஒரு தெரிந்த முகமாக வலுவாக காலூன்றுவதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்தவர் அண்ணாமலை. தற்போது அவர் பாஜகவில் இருந்து விலகி இருக்கிறார். இது பாஜகவின் என்ன மாதிரியான ஒரு இழப்பை ஏற்படுத்தும், எவ்வாறு பார்க்கப்படுகிறது?
சரவணன், நிச்சயமாக ஒரு பின்னடைவுதான் பாஜகவிற்கு ஏற்படுத்தி இருக்கக்கூடும் என்று அரசியல் விமர்சகர்கள் கருதுகிறார்கள். அவர்களுடைய கருத்துக்களும் அதுவாகத்தான் இருக்கும். ஏனென்றால் அண்ணாமலை ஒரு முகமாக, பாஜகவினுடைய ஒரு முகமாக பார்க்கப்பட்டார். அவருடைய அதிரடி பேச்சுகள், அதிரடி நடவடிக்கைகள், அவர் தமிழக பாஜக தலைவராக இருக்கும் பொழுது திமுகவிற்கு எதிராக அவர் நகர்த்திய காய்கள் உள்ளிட்டவைகள்லாம் ஊழல் குற்றச்சாட்டுகள், ஆளுநரை சந்தித்தது, இப்படி தினந்தோறும் ஒரு போராட்டம், தினந்தோறும் ஒரு ஆர்ப்பாட்டம் என அண்ணாமலை பாஜகவை மிக வளர்ச்சி பாதைக்கு வழிநடத்தி கொண்டிருந்தார் என்பது அவருடைய ஆதரவாளர்களுடைய கருத்தாக இருக்கிறது. அண்ணாமலையினுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளுமே தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் மிகுந்த அளவு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி இருந்தது. ஆனால் அதற்கான முக்கியத்துவம் தரப்படவில்லை. அதிமுகவுடனான அந்த கூட்டணி அமைப்பதற்காக அண்ணாமலை தமிழக பாஜக தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் என்ற கருத்தெல்லாம் நமக்கு தெரியும். குறிப்பாக அண்ணாமலையை பொறுத்த வரைக்குமே என் தேசம் என் மக்கள் என்று ஒரு நடைப்பயணத்தை தமிழகம் முழுவதும் அவர் தலைவராக பொறுப்பேற்றதிலிருந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் அவர் நடந்தே சென்று மக்களுடைய குறைகளை கேட்டார், மக்களிடம் சென்றார். மக்களுடைய இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்மால் பார்க்க முடிந்தது. அதன் பின்புதான் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அவர் மிக ஒரு முக்கியமான ஒரு முடிவை எடுத்தார். அதிமுக திமுகவிற்கு மாற்று பாஜக என்பது அவர் எடுத்த ஒரு மிக முக்கியமான ஒரு முடிவாக பார்க்கப்பட்டது. அதன் விளைவாக 14% வாக்குகளை கூட்டணிகளோடு சேர்த்து அவர் 14% வாக்குகளை பெற்றதை நம்மால் பார்க்க முடிந்தது. அப்பொழுது கூட பாஜகவில் மிகப்பெரிய அளவிலான கட்சிகள் கிடையாது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட ஒரு சில கட்சிகள் மட்டுமே அவர்களோடு கூட்டணியில் பயணித்தார்கள். இருந்த போதிலும் 14% வாக்குகளை அவர் பெற முடிந்தது. அதே நேரத்தில் அடுத்து வந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக அதிமுகவுடன் கூட்டணி வைத்து நாம் போட்டியிட்டால் மட்டுமே நமக்கான வெற்றி கிடைக்கும் என்று மூத்த தலைவர்கள் தொடர்ச்சியாக அகில இந்திய தலைமைக்கு புகார் கடிதங்களை அனுப்பி வந்தார்கள். அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் அந்த நிலைப்பாட்டில் அண்ணாமலை கூட்டணி வைக்க கூடாது, தனியாக நின்றால் நாம் நமக்கான களத்தை உருவாக்க முடியும் என்று அதில் உறுதியாக இருந்தார். ஆனால் அகில இந்திய தலைமை, இங்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு முடிவை எடுத்ததன் காரணமாக அண்ணாமலை தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பதற்காக நயினார் நாகேந்திரன் தலைவராக நியமிக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்துதான் அவர்கள் கூட்டணி வைத்தார்கள். 2026 சட்டமன்ற தேர்தலில் 27 இடங்களை பெற்ற பாஜக ஒரே ஒரு இடத்தில் மட்டுமே வெற்றி பெற முடிந்தது. கிட்டத்தட்ட 2.34% வாக்குகள் மட்டுமே அவர்களால் பெற முடிந்த சூழ்நிலையில் 14% வாக்குகளை பெற்றிருந்த அண்ணாமலை அதனை வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பெற முடியாத ஒரு சூழல் என்பது இருந்தது. அதே நேரத்தில் இளைஞர்கள் புதியவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய வகையில் தான் நான் தமிழக பாஜகவில் இணைந்தேன். அதனால் தான் என்னுடைய பயணம் என்பது தொடர்ந்தது. என்னுடைய மிக முக்கியமான கனவு பதவியான IPS பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நான் தமிழகத்திற்கு வந்தேன். ஒரு தூய அரசியலை மேற்கொள்ள வேண்டும், இளைஞர்களுக்கான ஒரு அரசியலை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக வந்தேன். ஆனால் அதற்கெல்லாம் இடம் கொடுக்காத வகையில் இந்த செயல்பாடுகள் இருந்தது என்ற குற்றச்சாட்டு ஏற்கனவே அவருடைய ஆதரவாளர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் அண்ணாமலை இந்த மாதிரியான ஒரு முடிவை எடுத்தார். எடுக்கும் பொழுது 5 பக்க ராஜினாமா கடிதத்தை நிதின் நபீன் அவர்களிடம் கொடுத்திருந்தார். அதில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்தன, விளக்கங்கள் இருந்தன. தன் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன, தமிழக அரசியல் விட கள நிலவரம் என்ன, எப்படி பாஜக பணியாற்றி இருக்க வேண்டும் என்பதெல்லாம் அவர் தெரிவித்ததாக அப்போதே தகவல் வெளியாகி இருந்தது. குறிப்பாக சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை அண்ணாமலை சந்தித்தார் என்பதுதான் மிக முக்கியமான இந்த முடிவுக்கான காரணமாக பார்க்கப்படுகிறது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.